आरंभलाम हरे कृष्णा। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे। एकादशी महामहोत्सव की जय। श्रील प्रभुपाद की जय। हरे कृष्णा। இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யோகினி ஏகாதசி மகிமை. இது ஆஷாட மாசம் கிருஷ்ண பக்ஷம் வரும் ஏகாதசி யோகினி ஏகாதசி என்று அழைக்கப்படுது. இந்த விரதம் இருந்தால் என்ன பலன் அப்படின்னா அன்னதானம் வழங்கிய பலன் அப்படின்னு சொல்றாங்க. யுதிஷ்டர் கேட்கிறார், பரம்பொருளே பரமபுருஷ பகவானே, நிர்ஜல ஏகாதசி மகிமை பற்றி அறிந்துள்ளேன், நல்லா நம்ம அறிஞ்சுக்கிட்டேன். இப்ப இந்த ஆஷாட மாதத்தில் வரும் யோகினி ஏகாதசி பற்றி மதுசூதனான நீர் கூற வேண்டும் அப்படின்னு சொல்றார். அதற்கு பகவான் என்ன கிருஷ்ணர் என்ன பதில் சொல்லிட்டு வராரு அப்படிங்கிறத பார்க்கலாம். பாவத்தின் பிரதிபலன்கள் அழிந்து மேலான முக்தியை பெறுவர். ஒன்று பலன்கள் பார்த்தா பாவத்தின் பலன்கள் அழிந்து மேலான முக்தியை பெறுவர். அப்புறம் இந்த உலகில் அழியும் பொருட்களின் மேல் பற்றுக்கொண்டு மாயை என்னும் சம்சார சாகரத்தின் பாதாளத்தில் மூழ்கி கிடக்கும் மனிதர்களையும் மீட்டு ஆன்மீகம் என்னும் கரையில் சேர்க்கும் நன்னாள் இதுன்னு சொல்றாங்க. அதாவது அந்த சம்சார கடல்ல அடியில இருக்கவர்களை கூட மீட்டு எடுத்து இந்த ஆன்மீகம் என்னும் அந்த கரையில கொண்டு போய் சேர்க்குமா இந்த ஏகாதசி விரதம். இன்னொன்னு மூவுலகிலும் உபவாச நாட்கள் அப்படின்னு பார்க்க போனா இது முதன்மையானது அப்படின்னு சொல்றாங்க. புராணத்தில் கூறப்பட்ட ஒரு உண்மை கதையை நான் உனக்கு கூறுகிறேன் கேள் அப்படின்னு சொல்றார். ஒரே நிமிஷம். ஹரே கிருஷ்ணா. ஒரே நிமிஷம். அந்த கதை எப்படி தொடங்குது அப்படின்னா, குபேரன் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். தேவர்களின் செல்வத்துக்கெல்லாம் ஒரு காப்பாளன், ட்ரெஷரர் அப்படின்னு சொல்றோம். அவர் அழகாபுரி பட்டணத்துல ஆளும் ராஜாவாக இருந்தார். அவர் பெரும் சிவபக்தர். ரொம்ப சிவ பூஜைகள் நிறைய செய்யக்கூடியவர். அவர் ஹேமமாலி அப்படின்றவர் அவர்கிட்ட பணியாளா வேலை செய்யறார். அந்த மாலி அப்படின்னாலே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தோட்டக்காரன் அப்படின்னு ஒரு அர்த்தம். இதுல ஹேமமாலி அவர் அவருடைய தோட்ட வேலைகள் செய்யறார். அதனால பூ பறிச்சு நந்தவன கைங்கரியம் செய்யக்கூடியவர் அந்த ஹேமமாலி அவருடைய அரண்மனையில. அப்படி இருக்கும் பொழுது எங்க இவங்களுக்கு மானசரோவர் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, கைலாய மலை கிட்ட இருக்கு. அந்த மானசரோவர் கிட்டக்க இருக்கிற அந்த நந்தவனங்களை பாதுகாத்து
பூக்கள் எடுத்துட்டு வந்து குபேரனுடைய பூஜைக்கு கொடுக்கக்கூடிய வேலை வந்து இவருக்கு உண்டு, இந்த ஹேமமாலிக்கு. ஆனா அவருக்கு வந்து ஒரு மிக அழகான ஸ்வரூபவதி அப்படின்ற ஒரு மனைவி, மிகவும் அழகானவள். அவள் மீது வந்து ஹேமமாலிக்கு தீராத காதல், மோகம், மயக்கம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி அதாவது வழக்கம் வந்து என்ன அப்படின்னா, பூ பறிச்சு கொண்டு வந்து இந்த பூஜைக்காக கொடுக்க வேண்டியது. குபேரர் வந்து பூஜை செய்வார் சிவபெருமானுக்கு, அதுக்கு முன்னாடி கொண்டு வந்து கொடுக்கணும். ஆனால் ஒரு நாள் என்ன பண்ணிடுறாரு, பூ பறிக்க போனவர் வந்து பூ பறிச்ச மாத்திரத்துல நேர வீட்டுக்கு போயிடுறார். மனைவி ஞாபகம் வந்துடுறது, மனைவியோட கூடி இருந்துடுறார். அப்ப இவர் வெயிட் பண்ணி பண்ணி பாக்குறார், குபேரர் இன்னும் வரல. அதனால மிக கடுமையான கோபம் வந்து காவலாளிகளை அனுப்பி அவன் என்ன செய்தான், எங்கு போனான் பாருன்னு சொல்றப்ப இந்த மாதிரி வீட்டுல மனைவியோட இருக்கிறது தெரியறது. அதனால உடனே அதை வந்து சொல்றாங்க. அப்ப வந்து உடனே அழைத்து வா, அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு ரொம்ப பயங்கர கோபமா குபேரர் வந்து அவனை அழைத்து வர சொல்றார். அப்ப வந்து தான் வந்து கடமையிலிருந்து தவறிய ஒரு தவறு, இன்னொன்னு வந்து தன்னுடைய ஒரு இப்படி ஒரு தன் மனைவியோட இருந்தது இவ்வளவு பலருக்கும் தெரிய வந்து விட்டதே அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு அவமானம், இதெல்லாம் கூட அந்த ஹேமமாலி குபேரன் கிட்ட வரார். அப்ப வந்து நீ இப்படி ஒரு இழி செயலை செஞ்சிருக்க, பகவானுக்கு பூஜைக்காக பூ பறிக்க காத்து கொண்டிருக்கு, நீ அந்த பூக்களை கொண்டு நீ இப்படி அங்கு போயிட்ட, இது ஒன்னு நெறி தவறிய செயல் அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் எடுக்கிறார். என்னன்னா, நீ வந்து உடல் முழுக்க குஷ்ட ரோகம் வந்து நீ உலகில் சென்று பிறப்பாய் அப்படின்னு சொல்லிடுறார். அதனால இவரும் வந்து ரொம்ப போயிடுறார். மனைவி வீடு எல்லாமே விட்டு நல்ல வாழ்க்கை எல்லாம் விட்டு கீழே வந்து போய் பிறந்துடுறார். அப்ப வந்து மனைவிக்கும் உள்ளம் உடைந்து போகிறது. என்ன அப்போ உண்பதற்கு குடிப்பதற்கு கூட ஒன்றுமே கிடைக்காத பயங்கரமான வனாந்தரத்துல போய் விழறார். அப்ப பகலில் வந்து வெயிலால பாதிக்குது அந்த குஷ்டரோகம். அந்த குளிர்காலம் பார்த்தா இரவுல வந்து உறக்கமின்மை, வலி அப்படி வருகிறது. அது மாதிரி கோடையில் வந்து கடுமையான உஷ்ணம், அது மாதிரி பனிக்காலத்துல வந்து கடுமையான குளிர், இரண்டாலும் அல்லல் படுறார் ரொம்ப. அப்ப இத்தனை துன்பத்திலும் இவருக்கு வந்து இந்த சிவபெருமானுக்கு பூ கொண்டு கொடுத்ததுனால இவருக்கு பக்தி கொஞ்சம் இருக்கு. யாருக்கு? இந்த ஹேமமாலிக்கு. அதனால அந்த குறையாத பக்தி மட்டும் இருந்துட்டே இருக்கு, தொழுதுண்டே வரார், சிவபெருமான பிரார்த்திக்கிறார். அப்ப அதனால மட்டும் அதனால ஒரு நன்மை என்னன்னா, புத்தி தடுமாறாம இருக்கார். அப்ப காரியத்துல நிலைச்சு செஞ்சுட்டு இருக்காரு. அந்த அந்த பிரார்த்தனை மட்டும் கரெக்டா பண்றாரு. அப்ப அவரோட பக்தி மாறவே இல்லை. முற்பிறவியில் செய்த பாவம் நினைவில் இருக்கு அவருக்கு. நம்ம எதனால வந்து இங்க பிறந்தோம் அப்படிங்கிற நினைவு இருக்கு. அதனாலேயே வந்து அந்த பாவ விமோச்சனம் கிடைக்கிறதுக்காகவே வேண்டுறார் டெய்லி. அப்ப அலைந்து திரிந்து அப்புறம் மலை, வனாந்தரம், சமவெளி எல்லாம் தாண்டி எங்க வர்றாருன்னா பிரம்மாண்டமான அந்த இமயமலைக்கு போயிடுறார். இமாலய பர்வதத்துக்கு போயிடுறார். அங்க போனா அதிர்ஷ்டவசமா அவருடைய சிவபக்தியின் காரணமா அவருக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, மகா தபஸ்வியான ஒரு ரிஷி மார்க்கண்டேயர் கண்ணுல படுறார். மார்க்கண்டேயர் ரிஷியினுடைய ஆசிரமம் கண்ணில் தென்படுகிறது. அதுக்குள்ள போறார். மார்க்கண்டேய ரிஷியினுடைய மகத்துவம் என்ன அப்படின்னா, அவர் வந்து பிரம்மாவின் பிரதிபிம்பம். பிரம்ம சபை போன்று இருக்குமா அவருடைய ஆசிரமம். அந்த அந்த மார்க்கண்டேயரும் எப்படி இருப்பாரு அப்படின்னா, பொலிவுடனும் தேஜஸுடனும் மற்றும் ஒரு பிரம்மதேவன் தான் இருக்காரோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு ஒரு தேஜஸ்வியா இருப்பாராம் மார்க்கண்டேயர். அப்ப அந்த ஆசனத்துல அமர்ந்திருக்கார். அப்ப வந்து குற்ற உணர்வோட அந்த ஹேமமாலி போறார். போய் தூரத்தில் நின்று வந்தனம் செய்தார், பக்கத்திலேயே போகல. ஆனால் அவர் மார்க்கண்டேயர் எப்படிப்பட்டவர்? பிறர் நலனில் அக்கறையும் பிறர் துயர் துடைக்கும் மனிதாபிமானமும் கொண்டவர். அதனால அவர் என்ன பண்றாருன்னா, அருகில் அழைத்து கேட்கிறார், பக்கத்துல வா, ஏன் அங்க நிக்கிற, பக்கத்துல வான்னு சொல்றார். இவர் வந்து தன்னுடைய கதையை சொல்றார். நான் இப்படி எல்லாம் இருந்தேன், இப்படி வழி தவறி நடந்துட்டேன். எப்படி யக்ஷ மகாராஜர் குபேரன் வந்து நான் ஹேமமாலியா அவர்கிட்ட இருந்தேன். அவரோட சிவ பூஜைக்கு பூக்கள் கொண்டு தரும் பணியை செய்து கொண்டிருந்தேன். அந்த பணியில தவறி விட்டேன். என்ன மனைவின் மேல இருந்த காதலால நான் இப்படி பண்ணிட்டேன். அதனால இப்ப குபேரன் கோபம் கொண்டு சாபம் அளித்து நான் இப்படி வந்து விட்டேன். வீடு, மனைவி, வேலை எல்லாமே இழந்தேன் அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய ஏதோ ஒரு சிறு புண்ணியம் உங்களை கண்டுவிட்டேன், நல்வழி கிட்டம்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. பக்த வத்சலன் இவர் மார்க்கண்டேயர்.
கருணை கடல் புண்ணிய மூர்த்தியா இருக்கார். அவர் என்ன சொல்றார், இந்த சாபத்தின் இதுல இருந்து உனக்கு மீள்வதற்கு நான் வழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்ப கவலைப்படாதே, நீ மறைக்காமல் உண்மையை சொன்ன. இது எவ்வளவு ஒரு இழிச்செயலாக நீ செய்திருந்தாலும் அதை நீ கவலைப்படாம என்கிட்ட எடுத்து சொன்ன. அதற்காக உனக்கு நன்மை அளிக்கும் ஏகாதசி விரதம் பற்றி கூறுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆஷாட மாதம் கிருஷ்ணபக்ஷம் வரும் ஏகாதசியில் விரதம் இருந்து விஷ்ணுவை வழிபட்டால் பாவம் விடுபடும், சாபத்திலிருந்து விடுபடுவாய்ன்னு சொல்றார். ரிஷி முன்பு நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்குறார். நன்றியையும் வணக்கத்தையும் மீண்டும் மீண்டும் சமர்ப்பிக்கிறார். விழுந்து வணங்கி ரிஷி நன்றி பாராட்டி அப்படியே விழுந்துடுறார். அவரை கையால தூக்குறார் ரிஷி. தொடுவதற்கும் ரிஷி எப்படிப்பட்டவர், அவர் இவரை தொட்டா நமக்கு ஒட்டிக்குமோ அப்படின்னு எல்லாம் அவர் நினைக்கல. அவர் பக்தவத்சலன், கருணை கடல் இல்லையா. அவர் அடுத்தவர் நலனில் நன்மை பார்க்கக்கூடியவர். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, இவரை தொட்டு தூக்குகிறார், மேல எழுப்பி அருளாசி வழங்கி அனுப்புகிறார். விவரிக்க இயலாத ஆனந்தம் அவருக்கு. யாருக்கு, இந்த ஹேமமாலிக்கு. அவர் சொன்னபடி ஆஷாட மாத ஏகாதசி வருது. கிருஷ்ணபக்ஷ ஏகாதசியில விரதம் கடைபிடிக்கிறார். அதன் பலனாக சாபம் விலகி தன் அழகான யக்ஷ தோற்றத்தை திரும்ப பெறார். அப்புறம் வீடு மனைவி எல்லாமே திரும்ப இழந்த அனைத்தையுமே மீண்டும் பெற்று இன்பமாக வாழலானார் அப்படின்னு கதை. சோ தர்மத்தை தவறாது கடைபிடிக்கும் யுதிஷ்டிரா யோகினி ஏகாதசி விரத மகிமையையும் அதன் சுப பலன்களையும் பற்றி அறிந்து கொண்டாய். இது 82 பிராமணர்களுக்கு போஜனம் அளித்த புண்ணியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றார். விஷ்ணு பூஜை செய்து விதிப்படி விரதம் இருப்போர் ஏகாதசி தேவியின் அருளால் பாபங்கள் விலகி புண்ணிய பக்திமான் அவர், பக்தியும் கிட்டுமா இப்படி பண்ணா அப்படின்னு சொல்றார். பிரம்ம வைவர்த்தன புராணத்தில் இது கூறப்பட்டிருக்கு. இதோட இந்த ஏகாதசி கதை முடிகிறது. இன்னொன்று விசேஷமாக நமக்கு ஏகாதசி அன்று என்ன நம்ம பண்றோம், வாரம் என்ன பண்ணிட்டு வரோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட தலைப்பை எடுத்து, ஒரு கருத்தை எடுத்து அதுல நம்ம சிந்திக்கிறோம் இல்லையா. அப்படியாக இன்று நமக்கு தரப்பட்டிருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, துன்பம் ஏன் வருகிறது, மனிதன் ஏன் துன்பப்படுகிறான் அப்படின்ற தலைப்பு. இது துன்பம் நிச்சயம் இல்லையா. பகவத்கீதை 8வது அத்தியாயம் 15வது ஸ்லோகம் பாத்தீங்கன்னா, மாம் உபேத்திய புனர்ஜன்ம துக்காலயம் அசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மானஹ சம்சித்திம் பரமாம் கதாகன்னு இருக்கு. என்னது, பரமகதி, இறுதியான நிலையை, அந்த இடத்தை, பரமகதியை அடைந்தவன், சம்சித்திம் பரமாம் கதாக, முழுமையான தூய்மையான பரமகதியை அடைந்தவர்கள், என்னை அடைந்துவிட்ட மகாத்மாக்களுக்கு மாம் உபேத்திய மகாத்மனாக அப்படின்னு சொல்றார். அதாவது மறுபிறவி கிட்டுவதே இல்லை அப்படின்னு சொல்றார். புனர்ஜென்மனா ஆப்னுவந்தி, அதாவது அவர்களுக்கு மறுபிறவி கிட்டுவதே இல்லை. துக்காலயம் அசாஸ்வதம், மறுபிறவி எங்கு பிறக்கக்கூடிய பிறவியாக இருக்கும் அது அப்படின்னா, துக்காலயம் அசாஸ்வதம், துக்கம் நிறைந்ததும் நிலையற்றதுமான இந்த ஆலயம். எது ஆலயம்னு எதை சொல்றாங்க, இடம். ஆலயம்னா பொருள் இடம். எது இடம், இந்த உலகம். இந்த இடத்துல மறுபிறவியாக மறுபடி பிறக்கக்கூடிய பிறப்பு அவர்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. பரமகதியை அடைந்தவருக்கு துன்பம் இல்லை. பரமகதியை அடைவது எப்படி அப்படின்னா, அடைவதற்கு முன்னால் என்ன, அடைஞ்சா துன்பம் இல்ல, அடைவதற்கு முன்னால் என்ன நிலை, துன்பம் இருக்கு இல்லையா. அந்த உலகியல் வாழ்வு எங்கு நடக்கிறது, ஜட உலகிலேயே நடக்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஜட உலகில்தான் துன்பங்கள் இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அந்த துன்பங்கள் பற்றி, துன்பம்னா என்ன, அந்த துக்கம் ஏன் வருகிறது அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி எடுத்து பார்ப்போம். அதாவது சைத்தன்ய மகாபிரபுவின் உபதேசங்கள், டீச்சிங்ஸ் ஆஃப் லார்ட் சைத்தன்யான்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. அதுல 3வது அத்தியாயத்துல வர்ற சனாதன கோஸ்வாமிக்கு உபதேசமாக சொல்றார். அதுல வருது இந்த பகுதி. என்ன சொல்றாருன்னா, தன்னை தாழ்மைப்படுத்தி கொண்டு சனாதன கோஸ்வாமி தன்னை, அதாவது சபார்டினேட் பண்ணி அந்த குருவிடம் சென்று கேட்கிறார். யாரு, சைத்தன்ய மகாபிரபு கிட்ட என்ன கேட்கிறார். அதாவது சனாதன கோஸ்வாமி ஒண்ணும் அறியாதவர் கிடையாது சரியா. அவர் பெரிய பண்டிதர், ஸ்காலர். அவருக்கு அப்படி ஒரு வேத ஞானம் இருக்கு, சாஸ்திர ஞானம் இருக்கு. ஆனாலும் சைத்தன்ய மகாபிரபு அவருடைய குரு. அதனால போய் எப்படி கேட்கிறார், ஒன்றும் அறியாதவர் இல்லை, ஆனாலும் அடிபணிந்து கேட்கிறார்.
நமக்கு அதாவது நமக்கு புரிய வைக்கக்கூடிய அந்த குருவிடம் எப்படியும் நாம் வந்து தாழ்ந்து பேசணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்கு சனாதன கோஸ்வாமியினுடைய இந்த நடத்தை. அப்படி என்ன கேட்கிறார்? 2 கேள்விகள்னா, நான் யார், இந்த மூவகை துன்பம் ஏன் உள்ளது அப்படின்னு கேட்கிறார். அவரும் இதே கேள்வி கேட்கிறார். அப்ப மூவகை துன்பம்னா என்ன? மூவகை துன்பம் அப்படின்னு சொல்றோம். த்ரீ ஃபோல்டு மிசரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. என்ன அப்படின்னா, அத்தியாத்மிக, ஆதி பௌத்திக, ஆதி தெய்வீக. அத்தியாத்மிகனா நம்முடைய உடலாலும் நம்முடைய மனதாலும் நமக்கு வரக்கூடியது. நமக்கே யாருமே நம்மளுக்கு துன்பம் பண்ண வேண்டாம், நம்முடைய உடலே நமக்கு துன்பம் கொடுக்கும். அது போல நம்முடைய மனது, எப்ப நம்ம சொல்றோம்ல, நான் இப்ப கொஞ்சம் டவுனா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றோம், ஒரு மாதிரி இன்னைக்கு வந்து மூடு இல்ல அப்படின்லாம் சொல்றோம். அப்ப நம்முடைய மனதுக்கு வரக்கூடிய துன்பம் தானாகவே, இது யாருமே நம்மளுக்கு சொல்ல வேண்டாம், யாராலையும் இல்ல, நமக்காகவே நம்ம மனதிற்கு வரக்கூடிய துன்பங்கள். ஆதி பௌத்திகனா மற்றவர்களால் நமக்கு வரக்கூடிய துன்பம். அதாவது இப்ப ஒரு எறும்பு கடிச்சா கூட அது பிறரால் வந்த துன்பம். நம்ம நல்லாதான் இருந்தோம், அங்க வந்து கடிச்சு. ஒரு இப்படியே போறோம், ஏதோ ஒண்ணு நம்ம மேல சுடு சொற்கள் மற்றவர்கள் சொல்கிறார்கள், அதுவும் பிறரால் வரக்கூடியது அப்படின்றது. சோ ஆதி பௌத்திகா. ஆதி தெய்வீக என்னன்னா, நம் கையிலேயே இல்லாதது, நம் கையிலும் இல்ல, அடுத்தவங்க கையிலயும் இல்ல, இந்த பௌதிகத்திலேயே இல்ல, உலகத்துல இல்ல, தெய்வம் கையில இருக்கு, நம்ம கையில இல்லாதது, அத தெய்வத்தின் செயலால் ஆனது. அதாவது நம்ம இயற்கை உபாதைகள் சொல்றோம் இல்லையா, ஒரு வெள்ளம், இல்லைன்னா சுனாமி வர்றது சொல்றோம், அப்புறம் வந்து பூகம்பங்கள் வர்றது, அந்த மாதிரி விஷயங்கள் இயற்கை சீற்றங்கள், அதனால வர்ற துன்பங்கள். இந்த அத்தியாத்மிகத்தை இப்ப எடுத்து பார்ப்போம். துன்பம் நம்மால் நமக்கு வரக்கூடிய துன்பம், இது வந்து கட்டாயம் அனைவருக்கும் வரும், பாகுபாடின்றி எல்லாருக்குமே வரும் துன்பம், இதுல சாய்ஸ்ல எல்லாம் விட முடியாது. அது போல எல்லாருக்கும் வரக்கூடிய துன்பம். இதுல வந்து இது என்ன, இதுல வந்து 4 இருக்கு கேட்டகரி. என்ன? ஜன்ம, மிருத்யு, ஜரா, வியாதி லைனா வரும். இதுல வந்து மாற்றமே இல்ல, காமன் ஃபேக்டர்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இது காமன், எல்லாருக்கும் உண்டு. இது என்னன்னா, ஜென்ம பிறப்பு, மிருத்யு இறப்பு, பிறந்தால் இறப்பு உண்டு. ஜென்ம மிருத்யு எல்லாம் ஜோடி தான், அதை பிரிக்கவே முடியாது, ஜென்மம் இருந்தா மிருத்யு இருக்கும். இதுக்கு இடைப்பட்ட காலத்துல என்ன நடக்கும்? ஜரா, வியாதி வரும். ஜரானா என்ன? மூப்பு, வயோதிகம். அப்புறம் வியாதினா வியாதி வரும், மூப்பு வந்தா ஆட்டோமேட்டிக்கா வியாதி வரும், அதுதான். இதை இப்படியாக துன்பங்கள் இருக்கு. இந்த நான் யார் அப்ப அப்படின்ற கேள்விக்கு இப்ப வந்து எனக்கு ஏன் துன்பம் வருகிறதுன்னு சொன்னார். அந்த துன்பம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்ப நான் யாருன்னு கேட்கிற கேள்விக்கு சைதன்ய மகாபிரபு என்ன சொல்றாருன்னா, நீ இந்த உடல் அல்ல, ஆத்மா, தூய்மையான ஜீவாத்மா அப்படின்னு சொல்றாரு. நான் என்பதை உடல் என்று எண்ணாதே, நீ வந்து உடல் நினைச்சுக்காத, நான் அப்படிங்கறது உடலோடு அடையாளம் கொள்ளாதேன்னு சொல்றாரு. நீ வந்து உன்னை உடல், நான் இந்த உடல்னு நினைச்சுக்காத அப்படின்னு சொல்ற, ஜீவாத்மாவோடு அடையாளம் அப்படின்னு சொல்ற. அதாவது நம் அடையாளம், நம்ம எப்படி நம்ம காட்டிக் கொள்கிறோமோ அதுதான் நம்முடைய மனநிலையை முடிவு செய்யும். இப்ப பாருங்க, இப்ப நான் இன்னார் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமைன்னு நினைக்கிறோம். இப்ப வந்து நான் இந்த நாட்டின் சேவகன், இப்ப நம்ம நாட்டுப்பற்று நிறைய உடையவர்களாக இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இந்த நம்முடைய நாட்டுக்காக நின்றால் நமக்கு ஒரு பெருமை வரும். நம்ம இப்ப வந்து ஒரு ஒரு நம்ம நாட்டினுடைய கொடி, தேசிய கொடி பொறிக்கப்பட்ட ஒன்றை நம்ம தாங்கி கொண்டிருக்கோம், தேசிய கொடியை பிடித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னாலாம் நம்ம வந்து அந்த நாட்டை நம்ம வந்து அடையாளமாக வச்சிருப்போம், அதை வந்து நம்ம பிரதிபலிப்போம், அந்த நாடுதான் நாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப வந்து நம்ம உணர்வே மாறுபடும், மனநிலை, நம்ம என்ன அடையாளமாக அங்கு நிற்கிறோமோ அது நமக்கு ஒரு மனநிலையை கொடுக்கும் இல்லையா? அதுதான். அது போல இன்னாரின் தந்தை அப்படின்னு சொல்றோம்னா, அப்ப அந்த இன்னாராக அந்த குழந்தை, அந்த பையனோ பொண்ணோ இருக்காங்க இல்லையா, அவர்கள் வந்து பெருமைப்படத்தக்கதா செஞ்சிருந்தாங்கன்னா பெருமையா நிற்போம். அவங்களே வந்து இப்ப காலேஜ்ல கம்ப்ளைண்ட் சொல்லி நம்மள கூப்பிடுறாங்க, ஸ்கூல்ல தப்பு பண்ணிட்டான் ஏதோ அப்படின்னு சொல்லி நம்மள கூப்பிடுறாங்கன்னா, அந்த அடையாளம் என்ன? அங்குள்ள பையனுக்கு நம்ம அப்பாவா அம்மாவா போய் நிற்கும் போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் குற்ற உணர்வோட நிற்போம், ஐயோ என்ன பண்ணானோ தெரியலையே. சோ அங்க நம்ம எந்த அடையாளத்தோடு செய்கிறோமோ அது நம்ம மனநிலையை நிர்ணயிக்கிறது. இப்ப வந்து ஒரு குழந்தையை வந்து நம்ம கையில வைத்திருக்கிறோம், குழந்தையாக இருக்கும் பொழுது நம்முடைய இந்த குழந்தைக்கு தந்தை அப்படிங்கும்போது ஒரு வாத்சல்ய பாவம் வரும். அப்புறம் சாதனையாளனாக அந்த குழந்தை, இப்ப நம்ம வந்து பெரிய பெரிய சாதனையாளர்கள் பாக்குறோம், அவர்களுடைய தந்தைன்னு ஒரு பெருமிதம் இருக்கதான் செய்யும்.
அப்புறம் வந்து ஒரு கைதியாக நிற்கிறான் என்றால் வெட்கி நிற்போம். அதாவது அந்த அடையாளம் நமக்கு ஒரு மனநிலையை தரும். அப்ப என்ன மனநிலையில இருக்கணும் அப்படின்னா, இந்த ஜீவாத்மாங்கிற அடையாளத்துல இருந்தா நம்ம மனநிலை சரியானதாக இருக்கும். உடல்னு நினைச்சோம்னா இந்த உடலுக்கு ஏற்படுகிற பாதிப்பெல்லாம் நம்ம மனநிலையை பாதிக்கும். ஆனால் நம்ம ஜீவாத்மா அப்படின்னு நம்ம உயிர் வாழி அந்த அந்த ஜீவன் ஆத்மா அப்படின்னு நினைச்சிருந்தோம்னா நம்முடைய மனநிலை சீராக இருக்கும். அதுக்கு வந்து வேற மனநிலையே மாறுபட்ட மாதிரி இருக்கும். அதான் இந்த உடலும் நீ அல்ல அப்படின்னு சொல்றார் சைத்தன்ய மகாபிரபு. என்ன சொல்றார்? உடல் நீ அல்ல முதல்ல சொன்னவர். உடல் மாத்திரம் இல்ல, மனமும் நீ அல்ல. இதெல்லாம் சட்டில் பாடின்னு சொல்லுவாங்க. அதாவது சூக்ஷ்ம உடல் அப்படின்னு சொல்லுவாங்க. மனம், புத்தி, அகங்காரம், இது மூன்றும். உடல் வந்து ஜட உடல். அதுல வந்து இது மூன்றும் சூக்ஷ்ம உடலாக இருக்கும். எது? மனம், புத்தி, அகங்காரம். இது உடலோட சேர்ந்தது, ஆனால் கண்ணால் பார்க்க முடியாது. என்ன மனம், புத்தி, அகங்காரம் இதெல்லாம் வந்து சிந்தனையில மட்டும்தான் இருக்கும், நம்ம நேர பார்க்க முடியாது. இன்னொன்று ஆத்மா. சோ 3 விஷயங்கள் நம்முடைய உடல்ல இருக்கு. ஒன்று உடல், இந்த சூக்ஷ்ம உடல். இன்னொன்னு சொல்லுவாங்களே கிராஸ் பாடிக்கு தமிழ்ல என்ன ஒரு வார்த்தை? இது நம்ம கிராஸ் பாடி, ஸ்தூல உடல். கரெக்ட், ஸ்தூல உடல். அந்த ஸ்தூல உடல், இந்த உடல் ஒன்று. அப்புறம் சூக்ஷ்ம உடல்ல என்ன அடங்கும்னா மனம், புத்தி, அகங்காரம், இந்த 3 அடங்கும். அப்புறம் ஆத்மா. சரி, இந்த 3மே நீ இல்லைன்னு சொல்ற. எது? மனம், புத்தி, அகங்காரம் 3ம் இல்ல. நீ எது? ஆத்மா அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆத்மாவுக்கு என்ன ஸ்வபாவம், அதோடைய தன்மை. இப்ப நம்ம என்ன உணர்வு, என்ன அடையாளத்தோட போய் நிக்கிறோமோ அதோட தன்மை நமக்கு வரும் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? இப்ப இந்த ஆத்மா அப்படின்னு நம்ம நினைச்சோம்னாதான் இந்த ஆத்மா பகவானின் அடியவன்கிற ஒரு உணர்வு நம்மளுக்கு வரும். அப்ப இது நம்ம மாதாஜி, சாரி டு டிஸ்டர்ப் மாதாஜி. தனலட்சுமி சொல்லுங்க மாதாஜி. இப்ப ஆத்மா சொல்றீங்கல்ல மாதாஜி, ஆத்மாவும் ஆன்மாவும் சேமா மாதாஜி? ஆமா மாதாஜி, சேம் தான். ஓகே 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 ஓகே. ஆத்ம ஞானம், ஆன்ம ஞானம்னு நம்ம 2வது அத்தியாயத்துல பார்த்தோம் பகவத்கீதையில. அதுல ஃபுல்லா சொல்றாங்கல்ல, அழிவில்லாதது, வெட்ட முடியாது, ஒட்ட முடியாது, தோற்க முடியாது, எல்லாம் சொல்றாங்க அந்த ஆத்மா பத்தி. அதெல்லாம் அதோட முக்கியமான பங்கு என்னன்னா, துன்பம் வந்தாலும் பாதிப்படையாது அது. ஆனால் துன்பம் வந்தால் தெரியுதே நம்மளுக்கு. ஏன் தெரிகிறது? நம்மளுக்கு வந்து பாதிப்பு அடையக்கூடாது தானே. அப்ப என்ன? நம்ம அடையாளத்துல தவறு இருக்கு. இந்த என்ன துன்பம் வந்தாலும் இந்த ஆன்மா பாதிப்படையாது, ஆனால் நம்ம அடைகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஜட உடல் அதோட சேரும் பொழுது இந்த ஆன்மா வந்து தன்னை இழந்து ஜட உடல் தான் தான்னு நினைச்சிருதான். அதுதான். இந்த உடலோடு சேர்ந்து இந்த ஆன்மா இருக்கும் போதுதான் வளர்ச்சி பெறுகிறது, முதிர்ச்சி எல்லாம் இருக்கிறது. ஆத்மா எவ்வளவுக்கு எவ்வளவு நிலையானதோ அந்த மாதிரி உடல் வந்து அவ்வளவுக்கு அளவு அழியக்கூடியது. இது வந்து ரொம்ப நிலை பெற்றது, ஆனால் அது வந்து அழிந்து கொண்டே போகக்கூடியது. அந்த மாதிரி மூவகை துன்பத்துக்கு இது ஆளாகும். மூவகை துன்பம் என்னது? இந்த நம்ம பார்த்த அத்தியாத்மிக, ஆதி பௌத்திக, ஆதி தெய்வீக, இந்த துன்பங்களுக்கு ஆளாகும். சோ ஸ்பெஷலா அதுக்கு வந்து துன்பம் புதுசா வராட்டி கூட இந்த ஜென்ம மிருத்யு ஜராவியாதி கண்டிப்பா இருக்கும். பெருசா ஒண்ணும் நீங்க வந்து மனசளவுல கூட ரொம்ப நான் பக்குவமானவன், நான் யோகம் பண்றேன், யாகம் பண்றேன், சன்னியாசி அப்படின்னு என்ன வேணா சொன்னாலும் இது உங்களை பாதிக்காமலே இருக்காது. எது? ஜென்ம மிருத்யு ஜராவியாதி அது வரதான் செய்யும் எப்படியுமே. இது அனைவருக்கும் பொதுவமான துன்பம். சோ உடல் பாதிப்படையும், உடல், மனம், புத்தி எல்லாம் எப்படி பாதிப்படைகிறதோ அதற்கு தகுந்த போல நம்ம அகங்காரம் பேதலிக்கும். அப்ப அகங்காரம், ஏன்னா உடல் பாதிப்படைஞ்ச அது எல்லாமே நம்முடைய அதான் அடையாளம் மாறுபடும். இது எல்லாம் மாறுபடும் பொழுது இதனால்தான் துன்பம் வருகிறது. பாதிப்பு நம்ம அகங்காரத்துக்கு வரும்போது நம்ம அப்படி ஃபீல் பண்றோம். இப்ப சொல்றாங்கல்ல, நம்மளுக்கு வந்து ஹர்ட்டா ஃபீல் பண்றோம். ஒருத்தவங்க ஏதாவது சொல்றாங்கன்னா நம்ம ரொம்ப அது மனசுக்கு எடுத்துக்கிறோம், ரொம்ப பிடிக்காம இருக்கு, வருத்தப்படுறோம் அப்படின்னா அங்கு வருத்தப்படுவது, அங்கு வந்து ஹர்ட்டா ஃபீல் ஆகுறது நம்ம ஈகோ அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா. அதுதான் இது. நம்ம வந்து எது பாதிப்படைகிறதுன்னு நம்மளுடைய அகங்காரம் அங்க வந்து அடிபடுது. அதனாலதான் நமக்கு துன்பமே வருது. சரிங்களா? இதுதான்.
இதற்கான வழியாக என்ன சைத்தன்ய மகாபிரபு சொல்றார் அப்படின்னா, அதையும் வந்து இன்னொரு விளக்கம் சொல்றாரு. என்ன சொல்றார்? பகவானின் சக்திகள் வந்து உயர்ந்த சக்தி, தாழ்ந்த சக்தின்னு 2 இருக்கு. இதெல்லாம் நம்ம முன்னாடி பகவத்கீதையில படிச்சிருக்கோம். என்னது? உயர்ந்த சக்தி வந்து நம்மளோட கான்சியஸ்னஸ், அதாவது சேத்தனம், அதாவது உயிர்வாழி அப்படிங்கிற ஒரு அந்த உணர்வை தரக்கூடியது கான்சியஸ்னஸ். அந்த உயர்ந்த சக்தி சுப்பீரியர் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இன்ஃபீரியர் எனர்ஜி எது? தாழ்ந்த சக்தி எது? அச்சேத்தனம், ஜடப்பொருள். நம்ம உடல் வந்து ஜடமா தான் இருந்திருக்கும், இன்ஃபீரியரா. ஆனால் இந்த ஆன்மா வந்து இதுல சேரும் பொழுது, அந்த சேத்தனம் வந்து சேரும் பொழுதுதான் இது சக்தி கிடைக்கிறது. இதை வந்து பகவான் தருகிறார். இந்த ஜீவனின் அந்த பகவானின் ஒரு துகளாக இந்த ஜீவன் வந்து ஜடத்துக்கு வருது. இந்த ஜடம் வந்து உயிர்ப்பிக்கிறது. இப்படியாக இருக்கும்போது தான் பகவானின் சக்தி அப்படிங்கிறத இந்த ஜீவன் வந்தவுடன் மறந்து ஜடத்தோடு தன்னை அடையாளம் காண்கிறது. அதற்கு ஏற்படுகிற துன்பத்தை எல்லாம் தன்னுடையதென்று எண்ணி மயங்குகிறது. சரிங்களா? அதுக்கு ஏற்பட்ட துன்பத்தை எல்லாம் தன்னுடைய துன்பம்னு நினைக்குது. இந்த தவறான அடையாளம் எப்படி மாறும் அப்படின்னா, எப்படி மாற்றிக்கொள்வது இந்த தவறான அடையாளத்தை? இது வந்து நீ வந்திருக்க, இந்த ஜடத்துக்குள்ள நீ வந்திருக்க, உன்னுடைய அடையாளமே வேற. நீ வந்து பகவானின் சேவகன். அதை எப்படி அறிந்து கொள்வது அப்படின்னா, படிப்படியாக பகவத் பக்தி மூலமாக தான் அதை வந்து பகவான் மேல பற்று கொள்ளும் பொழுதுதான் அதை மாற்றிக்கொள்ள முடியும். அந்த பற்றை தொலைத்து பகவானுடைய கருணையினால் தவறான அடையாளம் சரியான அடையாளமாக மாறும் அப்படின்னு சொல்றார். இதுல வந்து பாகவத ஸ்லோகம், சவை நிவிருத்தி தர்மேன வசுதே தேவானு கம்பயா பகவத் பக்தி யோகேன திரோதத்தே சனைரிகே இகான்னு சொல்றாரு. அதாவது நிவிருத்தி தர்ம, நிவிருத்தினா என்ன? பற்றில்லாத தன்மை. இந்த பற்றில்லாத, பற்றை அறுக்கக்கூடிய அந்த தர்மம், பற்றில்லாத தர்மத்தை நீ கடைபிடிக்கும் பொழுது, அதாவது பற்றை அறுத்த நிலைக்கு நீ வரும் பொழுது, வாசுதேவானு கம்பயா பரமபுருஷ பகவானின் கருணையினால் உனக்கு வந்து பகவத் பக்தி யோகேனன்னு சொல்றாரு. பகவானுடைய பக்தி மூலம் இந்த பகவானுடன் நீ உறவு கொண்டு அதாவது பக்தி தொண்டு செய்து வர திரோதத்தே சனைரிக, அதனால தானே உனக்கு வந்து இந்த தவறான அடையாளம் படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்றார். இததான் வந்து பக்தி தெளிவை கொடுக்கும், நிலையானது எது, நிலையில்லாதது எதுங்கிற ஒரு பாகுபாட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்றார். பாகவதத்துல வந்து இன்னும் பல உதாரணங்கள் சொல்லப்படுகிறது. அதெல்லாம் ஒண்ணுன்னா பார்க்கலாம். அதாவது நம்முடைய தலைப்பு என்ன அப்படின்னா, ஒரு அழகான ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு பாகவதத்துல, 3வது ஸ்கந்தம் 7வது அத்தியாயம் 6வது ஸ்லோகம். நீங்க போய் கூட பார்க்கலாம். பகவான் ஏக ஏவைஷ சர்வ க்ஷேத்ரேஷ்வ அவஸ்திதஹ அமுஷ்ய துர்பகவத்வம் வா கிளேஷோவா கர்மபி குதஹ அப்படின்னு. அதாவது அனைத்து ஜீவாத்மாக்களோடும் பகவான் இருக்காருல்ல, எல்லா ஜீவாத்மாக்களோடையும் பகவான் இருக்கார், யாரையுமே விட்டு இருக்கல. படைத்தவுடன் ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் அவர் போய் அவர்களோடு சேர்ந்து பரமாத்மாவாக அனைத்து ஜட இயற்கைக்குள்ளும் போய் இருக்கார். அந்த நம்ம உயிர்வாழிகள் அனைத்துடனும் இருக்கிறார். க்ஷேத்திரம்னா என்ன? நம்முடைய உடல். அந்த உடல் க்ஷேத்திரம். யாருக்கு? பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இரண்டுக்குமே இது க்ஷேத்திரம். அப்படியாக இருக்கு. இங்க வந்து குடிகொள்றார், வீடாக எடுத்துக்கொண்டு இருக்கிறார். அப்ப அவர் எங்க இருப்பாரு அப்படின்னு பார்த்தா நம்முடைய இதயத்தில் வந்து வீற்றிருப்பார். குத ஏன் அப்படின்னு சொல்ற, ஏன் அப்படின்னு இதுல வருது பாருங்க. குத ஏன் துர்பகவத்வம், அமங்கலகரமானவை ஏன் இருக்கிறது? அவர் நம்ம மனதுக்குள்ளதானே இருக்கார். பரமாத்மாவான தூய பகவான், அவர்கிட்ட அமங்கலமே இல்ல. அப்படிப்பட்ட பகவான் நம்ம மனதிற்குள் இருக்கும் பொழுது, இதயத்திற்குள் இருக்கும் பொழுது ஏன் நமக்கு அமங்கலம் வருகிறது? அமங்கலம் வரக்கூடாதே. அவர் இருக்கும் பொழுது, அவர் நமக்குள் இருக்கும்போது எங்கிருந்து வர வேண்டும்? அந்த துன்பம் எங்கிருந்து வரும்? கிளேஷம் அப்படின்றது துன்பம், துயரம். அது எங்கிருந்து வரும் அப்படின்னு கேட்கிறார். ஏன் ஏற்படுகிறது அப்படின்னு. இது வந்து விதுரர் மைத்ரேய மகரிஷியிடம் கேட்ட கேள்வி. இது கேட்கிறார். இப்படி பகவான் வந்து நம்ம பரமாத்மாவாக நமக்குள்ளேயே இருக்கும் பொழுது நமக்கு ஏன் துன்பம் வர வேண்டும்? ஏன் வந்து அமங்கலம் நமக்குள் வரும்? நம்ம இதயத்திலேயே இருக்கிறாரே பகவான், எங்கிருந்து வருகிறது துன்பம்? துன்பம் ஏன் வருகிறது அப்படின்னு மைத்ரேய மகரிஷியிடம் கேட்கிறார்.
இதுலயே கேள்வியிலேயே பதில் இருக்கு பாருங்க. பரமாத்மா ஸ்திரமாக உடன் இருக்கும்போது பயம் ஏன் வர வேண்டும், துன்பம் ஏன் வர வேண்டும், அமங்கலம் ஏன் வர வேண்டும்னு கேக்குறாரு. அவர் இருந்தா துன்பம் வர வேண்டாம் அப்படின்னு. அம்மா ஆனா துன்பம் வருதே, அவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையின்மைதான் பயத்தை தருகிறது. அவர் இருக்காருன்னு நினைச்சிட்டோம்னா பயம் இல்லை. அவர் இருப்பதை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை, அதை நம்பிக்கையா வச்சுக்க மாட்டேங்கிறோம், அப்பதான் பயம் வருது. சோ பயம் வரும்போது என்ன நினைக்க வேண்டும், நம்ம பகவானை சரியாக ஏற்றுக்கொள்ளவில்லையோ அப்படின்னு நினைக்கணும். அதாவது அதற்கு உதாரணமாக எங்க குரு மகாராஜ் சொல்றார், ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லியிருந்தார். இப்ப வந்து இந்த நாட்டினுடைய முதல் மந்திரி ஒருவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் வீட்டில் உள்ள குழந்தை, அவரே நம்முடைய வீட்டில் அந்த அரசரே வீட்டோடு இருக்கும் பொழுது பயம் வருமா, எது வேணா செய்யலாம் அப்படின்னு அந்த குழந்தை தைரியமாக இருக்கும். அது போல தாயின் அருகாமை, தாய் பக்கத்துல இருக்கும்போது குழந்தைக்கு பயம் இருக்காது. அது போல நெருப்பு பொங்குகிறது, அந்த நெருப்பு இருக்கு அப்படின்னா தீயணைப்பு அப்படிங்கிற தீயணைப்பு படை வந்து விட்டால் பயம் போகும் இல்லையா. எது காக்கக்கூடிய ஒன்று இருக்கும் பொழுது அருகாமையில் வர வர அங்கு பயம் கொஞ்சம் தனியும். அது போல நோயாளியாக இருக்கும் பொழுது மருத்துவரின் அருகாமை, மருத்துவர் பக்கத்துல இருக்கும்போது பயம் போகும். சோ தைரியம் வரும். இப்படி அருகாமை க்ளோஸா நம்ம வர வர நல்ல விஷயங்கள் எது நமக்கு பாதுகாப்பு கொடுக்குமோ அது நம்ம பக்கத்துல இருக்கும்போது நமக்கு பயம் இருக்காது. அப்ப இங்க பரமாத்மா நம்ம பக்கத்திலேயே இருக்கார். இது எல்லாத்தையும் விட மிக மிக அருகில் இருக்கிறார். அப்போது துன்பம் ஏன் வர வேண்டும், பயம் ஏன் வர வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். அருகில் இருந்தாலும் நாம் அறிய முற்பட்டால் தான் அவர் காட்டிக்கொள்வாராம். அதுவரை சும்மாதான் இருப்பாராம். அதாவது அத்வைத ஆச்சாரியார் வந்து ஒரு முறை பகவத்கீதை படிக்கும் போது அதனுடைய அர்த்தம் புரியா, அத்வைத ஆச்சாரியார் பார்த்திருப்பீங்க, நம்ம பஞ்ச தத்துவத்துல வந்து வெள்ளை ட்ரெஸ் போட்டு வெள்ளை தாடியோட இருக்க மாதிரி இருப்பார். அவர் தான் அத்வைத ஆச்சாரியார். அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபுவுக்கு முற்பட்டவர், அதுக்கும் முதல்லயே பிறந்தவர். அவர் வந்து பெரிய சிவபக்தரா இருந்தார். அவருடைய பிரார்த்தனையாலதான் சைத்தன்ய மகாபிரபு அவதரித்தார். அவர் வந்து ஒரு முறை பகவத்கீதை படிக்கும் பொழுது ஒரு ஸ்லோகம் வந்து அவருக்கு அர்த்தமே கொடுக்கலையாம். ரொம்ப கஷ்டப்பட்டாராம், அவரோட அர்த்தமே புரியாம ரொம்ப பிரார்த்தனை பண்ணிருக்கார் பகவான் கிட்ட, எனக்கு இது புரியவே இல்லைன்னு ரொம்ப பிரார்த்தனை பண்ணார். ரொம்ப பல விதமான பொருளுரைகளையும் படிக்கிறார், ஏதோ ஒரு சிக்கலா இருக்கு அவருக்கு. அப்ப வந்து அவருடைய கனவில் வந்து கிருஷ்ணர் சொல்றாராம், நீ வந்து ஏன் இதுக்கு போய் இவ்வளவு கஷ்டப்படுற, நீ உன்னுடைய பிரசாதம் சாப்பிட்டு போய் ஓய்வெடு, ஒண்ணும் இல்லை, எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்ற, எல்லாம் புலப்படும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப வந்து சைத்தன்ய மகாபிரபு பிறந்ததுக்கு அப்புறம் இவருக்கு வந்து கிராஜுவலா அதோட அர்த்தம் புரிஞ்சிருது அத்வைதாச்சாரியருக்கு. அப்ப வந்து இவர் சொல்றாராம், உன்னுடைய கனவில் வந்து இதனை புரிய வைத்தவன் உனக்கு புரியும் என்று சொன்னது நான் தான் சைத்தன்ய மகாபிரபு சொல்றாராம். அப்ப வந்து அத்வைதாச்சாரியாருக்கு ஏற்பட்ட பேரானந்தம் ரொம்ப மிகுந்த பேரானந்தம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. தானே புரிய வைப்பார் பகவான்ங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். நாம வந்து தேடியே போக வேண்டாம், அதாவது அருகிலேயே இருப்பார், ஆனால் நாம் நாடினால் தான் வருவார். நாடுதல் அதைத்தான் நம்ம பண்ணணும். அதுனா அவர் வந்து மறைஞ்சோ ஒளிஞ்சோ எல்லாம் இருக்க மாட்டாங்க, அங்கதான் இருப்பார், நம்ம தான் பாக்குறது இல்ல. நம்ம தான் வந்து அவர் திரை போட்டு உட்கார்ந்து இருக்க மாட்டோம். அவர் வந்து நாம தான் கண்ணை மறைத்து ஒரு திரை போட்டிருப்போம். அந்த மாயையில இருக்கும். இந்த ஆழ்வார் ஆச்சாரியர்களின் சொற்களை வந்து நாம கேட்பதில்லை, அதனால பகவான் நம்மளுக்கு தெரிவதில்லை. ஆனால் அவரை பார்த்தால் நமக்கு புரியும். இது இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பகவத்கீதையிலையும் பார்ப்போம், பாகவதத்திலையும் வருது. என்ன அப்படின்னா, ஒரு மரம் இருக்கிறது, அதில் இரு பறவைகள் இருக்கின்றன. ஒன்று வந்து ஜீவாத்மா பறவை, ஒண்ணு வந்து பரமாத்மா பறவை. இரண்டும் வந்து உட்கார்ந்திருக்கின்றன. ஒரு பறவை மட்டும் பழத்தை உண்கிறது, கொட்டைய போட்டுட்டே இருக்கு, பழம் உண்கிறது. இது இந்த பழம் உண்பது அதுலயே கவனம் இருக்கிறது. அங்க பக்கத்துலயே ஒரு பறவை உட்கார்ந்துருக்கு, அதை பார்க்கவே இல்லை இந்த பறவை. அப்படின்னா என்னன்னா, புலனின்பத்திலேயே அது லயித்திருக்கிறது, அதை அனுபவிச்சுட்டு இருக்கு. அந்த உணவை போகமா இருக்கு, போகியா இருக்கு. அதுக்கு வந்து இங்க சாட்சியாக இந்த பறவை உட்கார்ந்து பார்த்துட்டே இருக்கு, என்ன பண்ணுது அப்படின்னு. ஆனா அதனால இந்த பறவை அதை வந்து நாட கூட இல்ல, சீண்ட கூட இல்ல, ஆனா இது பார்த்துக்கிட்டே தான் இருக்கு. அதுதான் அந்த பார்த்துட்டே இருக்க இன்னொரு பறவை தான் பரமாத்மா. சோ
கடவுளை வந்து நாடாமல் இருக்கிறவனுக்கு கடவுள் பார்த்து கொண்டேதான் இருப்பார். அவன் வந்து அது ஒரு பொருட்டே இல்லை. அவர் இருந்தாலும் ஒன்றுதான், இல்லாட்டியும் ஒண்ணுதான் அவனுக்கு. ஆனால் பக்தனுக்கு எப்படியாமா ஆனந்தமா இருக்குமா பகவான் நம்மை பார்க்கிறார்னு. அதுதான் கான்சியஸ்னஸ், கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் சொல்றாங்கல்ல பக்தர்கள்னு. அவங்க வந்து கிருஷ்ணர் எப்போதுமே நம்ம பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு இருப்பாங்க, தன்னுணர்வோடு இருப்பாங்க. அதான் சொல்றார். பகவான் நம்ம அருகில் இருந்தும் நமக்கு துன்பம் வருவது நாம் அவரை நாடாததுதானே காரணம். அவரை கூறுவது போல மாமேகம் சரணம் ரஜ அப்படின்னு பண்ணிட்டோம்னா, சரணாகதி பண்ணிட்டோம்னா அதுல வந்து அவர் திருப்தி அடைவார் பகவான். அப்படி திருப்தி அடையும் பொழுது அவர் வந்து அதுவே பக்தி. அதற்கு பேர் தான் பக்தி. நாம் சரணாகதி அடைந்து அவருக்கு சேவை செய்வதுதான் பக்தி. அந்த பக்தி இருந்தால் பயம் இல்லை. இதை வந்து இன்னும் 2-3 ஸ்லோகங்களால விளக்குறாங்க. உதாரணங்கள், ரொம்ப அருமையான உதாரணங்கள் பாத்தீங்கன்னா, அதாவது ஜீவாத்மாவினுடைய துன்பம் வந்து அடையாளத்தின் காரணம்னு பார்த்தோம். அது உடலாக அடையாளம் காணுதா, ஆத்மாவா அடையாளம் காணுதா என்பதை பொறுத்து அதுக்கு துன்பம் வரும் அப்படின்னு பார்த்தோம். இதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணம். ஒருவனுக்கு கனவு, அந்த கனவுல வந்து தலை துண்டிக்கப்பட்டதாக கனவு வருகிறது. அப்ப வந்து இவன் அழறான், ஐயோ என் தலை போச்சு தலை போச்சு தலை போச்சுன்னு அழறான். ஐயோ என் தலையை யாரோ வெட்டிட்டாங்க, ஐயோ போச்சே என் தொகுல பைய போச்சே என் தலைன்னு அலப்பாயிரான். அப்ப விழித்தி கொள்றான். அப்ப வந்து தலை இல்லைன்னா கண்ணும் இருக்காது. அவன் வந்து அழுவதற்கு, கண்ணீர் வருவதற்கு கண் இருக்காதே, சொல்லி கத்துவதற்கு வாய் இருக்காதே. தலையே போச்சுன்னா அவனுக்கு ஒண்ணுமே இருந்திருக்காது. அவன் இப்ப சொல்லி அழக்கூடிய நிலையிலேயே இருந்திருக்க மாட்டானே தலை இல்லைன்னா. சோ தலை இருக்கு, ஆனால் தலை போனதாக அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். கனவுல அது ஒரு மாயையா வந்து போச்சு, அவ்வளவுதான். அது உண்மை இல்ல, அது ஜஸ்ட் ஒரு நம் கண் துடைப்பு தான், அது உண்மை இல்ல. இது போல இது ஒரு கற்பனை, இவனுடைய கனவுதான், நடக்கவில்லை, உண்மை இல்ல. அது போலதான் பகவானின் சேவகன் என்ற உண்மை வந்து அனைத்து ஆத்மாவும் அறியுமா. என் தலை இருக்கு அப்படின்னு தனக்கு தெரியும், ஆனா போனதா நினைச்சுக்கிட்டு அழுகுது இல்ல. அது போலதான் எல்லா ஆன்மாவும் பிறக்கும் போது நம்ம எப்படி சொன்னோம், இந்த உடலுக்குள்ள இந்த ஆன்மா வந்து உட்காருது. அப்ப பிறக்கும் போது இந்த ஆன்மாவுக்கு தெரியும், நான் வந்து என்னுடைய பரமாத்மா, என்னுடைய எஜமானன் கிட்ட தான் வரேன், அவனுடைய சேவகன் தான் இந்த வர்ற ஆத்மாவுக்கு தெரியும். சரியா? அந்த தெரிகிறது. ஆனாலும் உடல் பெற்று வந்தோன்னு என்ன பண்ணிருது, அத மறந்துருது, எங்க இருந்து வந்தோன்றதே மறந்துருது. ஒரு இடத்துல புலம்பெயர்ந்தோன்னு நம்ம எப்படி நம்மளுடைய என்ன சொல்றது, வேரை, நம்ம வந்த இடத்தை, சொந்த ஊரை மறந்து போய் சில பேர் இருந்துடுறாங்களோ, அது போல நான் எங்கிருந்து வந்தோம், தன்னுடைய இது என்ன என்ன சொல்றது, ஆரிஜின், சோர்ஸ் என்ன அப்படிங்கறதையே அந்த ஆன்மா மறந்துட்டு இங்க வந்து சேர்ந்துருது. தான் பகவானின் சேவகன்கிறத மறந்துருது. அப்ப கடவுள் நானே கடவுள் அப்படின்னு நினைச்சிருது, நானே அனுபவிப்பவன், நானே எஜமானன் அப்படின்ற மாயையில வந்துருது. அந்த ஏன் அந்த மாயைங்கிறதுக்கு அதான் விளக்கம் சொல்றார். கடவுள் என்றால் அப்ப வந்து இதே போலதான், நீ வந்து தலை இல்லைன்னா கண் இருக்க கூடாது, நீ அழுகிறதுக்கு யோசிக்கிறதுக்கு உனக்கு மூளையே இருந்திருக்காதே. அதே போல நீ கடவுள்னு நீ நினைச்சுக்கிற, நீ அனுபவிப்பாளன்னு நினைச்சு நீ பாட அனுபவிச்சுட்டு இருக்க. நீ கடவுளாக இருக்கணும்னா அந்த தெய்வீக தன்மை உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்கிற. அது உனக்கு இருக்கிறது இல்ல, தெய்வீக தன்மையும் உனக்கு இல்ல, அனுபவிக்கலான்னு மட்டும் நினைக்கிற. அத தன்னையே மறந்து நீ தடுமாறி கொண்டிருக்கிறாய். அதுதான் வந்து கனவில் நடவாததை நீ எப்படி உண்மைன்னு நினைக்கிறியோ, அது போல இந்த ஆன்மா உடல் கொண்டு வந்தவுடனே தான் யாருன்னு மறக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இதுதான் வந்து இந்த வருத்தம், உண்மையை மறந்து பொய்யை உண்மைன்னு நினைக்குது பாத்தீங்களா, அதுதான் வந்து துன்பம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு உதாரணம், அதுவும் ரொம்ப 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 அழகான உதாரணம். அது என்னன்னா, சந்திரன் வந்து நிலைச்சுதானே இருக்கு, நம்ம பாக்குறோம் நிலா. அது வந்து நீங்க பௌர்ணமி நாள் அன்னைக்கு ஒரு பெரிய கடல்லையோ இல்ல ஒரு ஏரியிலையோ பெரிய நீர்நிலையில போய் பாத்தீங்கன்னா அதோட பிரதிபிம்பம் உங்களுக்கு தெரியும், ரிஃப்ளெக்ஷன். அப்ப நீங்க வந்து ஒரு கல்லை தூக்கி போடுறீங்க, அது வந்து ஆடாத அசையாத நீர்நிலை தான், ஒண்ணுமே ஆகல.
ஏன்னா இரவுல பாக்குறீங்க, யாரு போய் இந்த தண்ணியை அசைக்க போறாங்க, என்ன படகு ஓட போகுது, ஒன்னும் ஓடல, நல்லா இருக்கு. அப்ப நீங்க போடுற ஒரு கல்லு என்ன ஆகுது, அது தண்ணியை ஆட்டுது. அப்ப வந்து நீங்க என்ன நினைப்பீங்க, அந்த அந்த அங்க நிலாதான் ஆடுதுன்னு நினைப்போமா? இல்ல, நிலா பாருங்க, நிலா நிலைச்சு நிக்கும். இங்க இருக்கிற அந்த பிரதிபிம்பம் தான் ஆடும், இல்லையா? அப்பதான் என்ன சொல்றாரு அப்படின்னா, சந்திரன் நிலையாக உள்ளது, அதன் பிரதிபிம்பம் கீழே தெரியுது. நீர் ஆடும்போது அலை ஏற்படுகிறது. ஆனால் அந்த சந்திரனின் பிம்பம் தான் ஆடுகிறதே தவிர சந்திரன் ஆடுவது. சந்திரன் ஆடுதுன்னு சொல்ல முடியுமா? சந்திரனே அங்க கலங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்ல முடியுமா? இல்ல, சந்திரன் நிலையாக இருக்கிறது, நீர் தான் ஆடுகிறது. அத போல ஆத்மனோ ஆத்மனோ குணக அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த குணம், அந்த ஸ்திரமாக இருக்கக்கூடிய குணம் ஆத்மாவுக்கு இருக்கு. ஆனால் அதை மறந்து விட்டு இந்த உடல்ல வந்து உடலுக்கு வந்து அழியக்கூடிய தன்மை இருக்குல்ல, அதோட சேர்ந்து தானும் அழியக்கூடிய ஆன்மான்னு நினைச்சிருந்தான் ஜீவாத்மா. உடலில் வந்து உட்காருவதால் அதுதான் உடல் படுகிற பாடெல்லாம் படுகிறதோ என்று நினைக்க தோன்றும். நாம தான் கஷ்டப்படுறோம்னு இந்த ஜீவாத்மா நினைச்சுருமா. ஆனா அந்த கஷ்டம் எல்லாம் யாருக்கு? உடலுக்கு தான். அது அறியாது. ஜீவாத்மா வந்து எப்படி இரண்டரை கலந்துருது, தான் உடல்னே நம்ப தொடங்கி விடுகிறது அப்படின்னு சொல்ற. அதே போலதான் இன்னொரு உதாரணம் வந்து நெருப்பு. நெருப்பு இருக்கு, அதான் சோர்ஸ்ல இங்க நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஜுவாலை வருது. அதுல இருந்து ஒரு கங்கு போய் அப்படி விழுந்தா அது தனியா எரிய ஆரம்பிக்குமா? ஆகாது. அதற்கு ஒரு சோர்ஸ் கிடைச்சாதான் முடியும், ஃபியூவல் கிடைச்சாதான் முடியும். ஆனா அதை வந்து உண்மைன்னு நினைக்க முடியுமா? முடியாது. அது அப்படியே போகும்போதே, இப்ப நம்ம எப்படி மத்தாப்பு எல்லாம் பார்க்கும்போது இங்கே இருந்து வருது, ஆனா இந்த இடத்துல வந்தாலும் போயிருது. அது போலதான் போகும், அது நிலையில்லாமல் போகும் அந்த உடல். ஆனால் அந்த ஆன்மா வந்து அழியாதது, அதை உணராமல் இருக்கிறதுனாலதான் துன்பம். அப்ப அந்த நமக்கு அருகில், அனைத்தையும் விட அருகில் இருக்கக்கூடிய பகவான், அந்த பரமாத்மாவை உணர்ந்தால் இந்த துன்பம் இல்லை. துன்பம் ஏன் வருகிறது அப்படின்னா, இந்த அடையாள மாற்றம் தான் அதற்கு காரணம். நாம் வந்து அடையாளம், உண்மையான அடையாளமா நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை நாம் யார் அப்படிங்கிறதுக்கு. நாம் வந்து உடல் என்றே நினைத்துக் கொண்டு வருகிறோம். இந்த உடலுக்கு ஏற்படுகிற துன்பம் எல்லாம் இந்த நமக்கே ஏற்படுது. நாம் அப்படிங்கிறது ஆன்மாதான். அதை புரிந்து கொண்டு அந்த ஆன்மாவுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கணும். அப்ப அந்த ஆன்மாவுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு சேவை இருக்கு அப்படின்னா, பகவத் பக்தி செய்து அதை கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தி, ஒவ்வொரு படியாக உயர்த்தி பகவான் திருவடி வரையும் கொண்டு போக வேண்டியதுதான் இந்த உடலினுடைய கடமை. உடலுக்கு வரும்போது தானே செயலாற்ற முடியுது. இது முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம். ஆன்மா வந்து அப்படியே ஒரு ஸ்பிரிட்டா அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது, பக்தி பண்ண முடியாது. அதற்கு இந்த உடல் கிடைக்கிறது. உடல் ஒரு கருவியாக கொண்டு அது பக்தியை செய்கிறது. அப்ப அந்த பக்தியை செய்து பகவானை அடைவிக்கிறதுக்கு இந்த உடல் வந்து பாடுபடணும். அப்பதான் அந்த ஆன்மாவை உயர்த்த முடியும். இது ஒரு கூட்டணி தான், நல்ல கூட்டணியாக இருந்து செயல்படணும். அப்ப அந்த பரமாத்மாவாக சேர்ந்தே வருது பாருங்க, ஆன்மாவோட அந்த பரமாத்மாவும் வந்து நம்ம இதயத்துல உட்கார்கிறது. அதனுடைய சகாயத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர் இருக்கிறார்னு உணரணும். அவர் இருக்கிறார்னு உணர்ந்தோம்னா துன்பம் இல்லை அப்படிங்கிறது. இதுதான் இன்றையோடைய விஷயமாக நாம பாக்குறோம். இதுல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா நம்ம முடிச்சுக்கலாம். மிக்க நன்றி நீங்க வந்து கலந்துக்கிட்டதுக்கு. நாம வந்து இதோட ரெக்கார்டிங்கும் நான் உங்களுக்கு போட்டு விடுறேன் சீக்கிரமே. இன்னைக்கு ஏகாதசி, இன்னைக்கு வந்து சண்டே ஆனதுனால ரெகுலர் கிளாஸ்லயுமே நிறைய பேரு சென்டர்ஸ்ல நடக்கிற கிளாஸுக்குமே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நிறைய பேர் வர முடியல. இல்லையா பத்மாவதி மாதாஜி? அதனாலதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேரு அங்க டெம்பிள் அண்ட் மிச்ச இடங்களுக்கும் போயிருப்பாங்க சென்டர்ஸ்க்கு. அதனாலதான் நிறைய பேர் இல்லைன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நான் ரெக்கார்டிங் போட்டு விடுறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஒரு இந்த ஒரு தலைப்புல பேச முடிஞ்சது சொல்லியிருக்கேன். உங்க எல்லாருடைய ஆசீர்வாதமும் வேண்டும். மிக்க நன்றி. அடுத்த வாரம் புதன்கிழமை உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். இன்னைக்கு என்ன ஞாயிறு, புதன்கிழமை பகவத்கீதை கிளாஸ்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணாமா. நான் முடிச்சுக்கிறேன் கிளாஸ், சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அவ்வளவுதான்.